இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் ஃபியான்சி தான் கால் பண்றாரு. ஃபான்சினா என்னக்கா? அது ஃபான்சி இல்ல, ஃபியான்சி. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. ஓ, நீ ஹாஸ்பிடல் அடிபட்டு மயக்கமா இருந்தப்போ உனக்கு ஆபரேஷனுக்கு அவர் தான் பிளட் கொடுத்து உனக்கு காப்பாத்தினாரு. அப்படியா? ஆமா. அப்போ நீங்க பேசிட்டு கடைசி என்கிட்ட தரீங்களா? நானும் அவர்கிட்ட என்னை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு சொல்லணும். கண்டிப்பா தரேன். ஹாய் திவ்யா. என்ன சார், இப்பதான் பாத்துட்டு வந்தோம், அதுக்குள்ள கால் பண்ணிருக்கீங்க? அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை சொல்ல தான் கால் பண்ணேன். என்ன விஷயம்? நம்மளோட என்கேஜ்மெண்ட் இன்விடேஷன் வந்துருச்சு. நிஜமாவா? போன வாரம் தானே ஆர்டர் கொடுத்துட்டு வந்தோம், அதுக்குள்ள வந்துருச்சா? ஆமா, இப்பதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லான்னு உடனே கால் பண்ணேன். இந்த இன்விடேஷன்ல நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன சார் கலாய்க்கிறீங்களா? சச்சே, நிஜமாலே நீ ரொம்ப அழகா இருக்க. அப்போ எனக்கு ஒரு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணு, நான் உடனே பார்க்கணும். அது முடியாது. ஏன் முடியாது? சில விஷயங்களை நேர்ல பார்த்தா தான் நல்லா இருக்கும். அதோட ஃபீலிங்கே வேற. நம்ம இன்விடேஷனை நீ பார்த்து சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும். அப்புறம் நாளைக்கு உன் வீட்டுக்கு நேர்ல வந்து இன்விடேஷனை நானே காட்டுறேன். நிஜமா? ஆமா. என்ன சார், என்கேஜ்மெண்ட் நெருங்க ரொமான்டிக்கா பேசுறீங்களே. என்ன மேடம், இப்ப நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா? சாச்சா, நானும் நிஜமா தான் சொல்றேன். ஏய் திரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ பிளட் கொடுத்து காப்பாத்துன அந்த மகா இப்போ ஏன் கூட எங்க வீட்ல தான் இருக்கா. உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னா, பேசுறியா? கொடு, பேசுறேன். சரி. என்ன கிளையண்ட் கால் பண்றாங்க? ஹலோ. சார். ஏதோ ஹோல்டுன்னு வருதுக்கா. குடு. ஆமா, ஹோல்டுல போட்டிருக்காரு. ஏதாவது முக்கியமான காலா இருக்கும், அதான் ஹோல்டுல போட்டிருக்காரு. அக்கா, அப்படின்னா வச்சிருங்க, அப்புறமா பேசிக்கலாம். சரி சரி. அதான் நாளைக்கு இன்விடேஷன் எடுத்துட்டு வருவார்ல, அப்ப நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். சரிக்கா.